Hi guys, welcome to Excel with AR. ப்ரீவியஸ் வீடியோவில் சம்இஃப் பார்த்துருந்தோம். இன்றைக்கி pivot டேபிள் பார்க்க போகிறோம். இந்த pivot டேபிள் எதுக்கு பார்க்குறோம்னா, நம்மக்கிட்ட plenty ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அந்த plenty ஆஃப் டேட்டாஸ் வச்சு நம்ம எக்ஸாக்டாக நமக்கு என்ன சம்மரி பண்ணி வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு டேட்டாஸ் எடுத்திருக்கேன். இந்த இயரில் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சேல்ஸ் டேட்டா. இதில் என்ன இருக்குன்னா கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்ன கேட்டகரிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் க்ளாத்திங், எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர், க்ராசரிஸ், டாய்ஸ்னு ஒரு 5 விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஈச் கேட்டகரியிலும் க்ராசரிஸ்ன்னும் போது அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீன்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் வரலாம். ஃபர்னிச்சரில் சேர்ஸ் வரலாம். எலக்ட்ரானிக்ஸில் ஸ்மார்ட் ஃபோன் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம், கேட்டகரி அண்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு எப்படின்னா 2024, 2023, 2020 ஒரு 3 இயர்ஸோட டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், எவ்வளோ சேல்ஸ் ஆகியிருக்கு அப்படின்றது. ஸோ எந்தெந்த ரீஜியனும் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ரீஜியனில் எவ்வளோ, சவுத் ரீஜியனில் எவ்வளோ, வெஸ்ட் ரீஜியனில் எவ்வளோ, ஈஸ்ட் ரீஜியனில் எவ்வளோன்ட்டு சொல்லிட்டு ஒரு 4 ரீஜியனில் நமக்கு சேல்ஸ் எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்ற யூனிட்ஸ் இங்கே இருக்குது. ஒரு ரீஜன்லேயும் ஒரு கேட்டகரியில் என்னென்ன ஐட்டம் எந்தெந்த இயரில் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம எடுக்குவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ 1000 நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸும் நம்ம ஒரு தடவையும் இப்போ இந்த கிராசரிஸ்னு போட்டு, ஸோ இப்போ கிராசரிஸ் செலக்ட் பண்ணி, ஸோ கிராசரிஸ்லன்னு பார்க்கும்போது நமக்கு அதில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எந்தெந்த இயர் நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் உட்காந்துட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு இதுவாக பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த பைவட் டேபிள் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பைவட் டேபிள் ஃபஸ்ட்டு போடும்போது ஃபஸ்ட் இன்சர்ட்ன்ற ஆப்ஷனில் மேலே போய்ட்டு பைவட் டேபிள் இருக்கும். இந்த பைவட் டேபிளில் நியூ ஒர்க் ஷீட் வேணுமா, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் வேணுமான்னு கேட்கும். இன்னும் நார்மலாக போடும்போது இது ஃபஸ்ட்டு நமக்கு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேபிள் என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிடுச்சு. B4 இருந்து இங்கே G காலமில் லாஸ்ட் எது வரைக்கும் இருக்குது 1400 லைன் ஐட்டம் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக இது எடுத்துக்கிச்சு என்னது இந்த மொத்த ஷீட்டையும். ஸோ இப்போ எனக்கு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்னால் இந்த ஷீட்லேயே எனக்கு ரைட் சைட்லேயோ இல்லை கீழேயோ வரும். அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ஏரியாவில் எனக்கு இந்த ஏரியாவில் வரணும்னா போட்டால் அது வரும். இல்லை எனக்கு நியூ ஒர்க் ஷீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் அது புது ஷீட்டில் ஒரு எக்ஸ்ட்ராவாக இந்த டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ற மாதிரி இன்னொரு ஷீட்டை போட்டு நமக்கு கொடுத்துரும். இப்போ நான் இந்த ஒர்க் ஷீட்டை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டை நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நியூ ஒர்க் ஷீட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ நியூ ஒர்க் ஷீட் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்துடும். ரோ, ஃபில்டர், காலம், வேல்யூஸ் வந்துடும். அதில் என்னென்னலாம் ஹெட்டிங் இருக்கோ எல்லா ஹெட்டிங்கும் வந்துடும். இப்போ இதில் டேட், மந்த், கேட்டகரி, ஐட்டம், சேல்ஸ், ரீஜன் இருக்கா. ஸோ இது எல்லாமே இங்கே வந்துடும். டேட், மந்த், இயர், கேட்டகரி, ஐட்டம், சேல்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போது எனக்கு ரீஜன் வைஸ் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு ஒரு வருஷம் அப்படின்னு நான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ரீஜன் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரியே காலமில் வேணும். எனக்கு கேட்டகரி வேணும். அதில் எனக்கு சேல்ஸ் எவ்வளோ ஆகிருக்கு. ஸோ எனக்கு கிளாத்திங்கில் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு டேபிள் மாதிரி போட்டோன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ இதை நம்ம வேல்யூஸில் ஒரு நியூமரிக்கல் ரெப்ரசன்ட் போட்டு பார்த்தோம்னா இன்னும் இதில் நம்ம இந்த டேட்டையும் போட்டால் இன்னும் நமக்கு தெளிவாக கிடைக்கும். ஒரு நிமிஷம். ஸோ நம்ம இதை இயராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டேட்டை காலமில் போடும்போது எனக்கு குவார்ட்டர்ஸ்லாம் வேண்டாம், மந்த்தும் வேண்டாம், டேட்டும் வேண்டாம். ஸோ எனக்கு இப்போ பார்க்கும்போது 2022 எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, 2023 இந்த கேட்டகரியில் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, 2024 எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, டோட்டல் எவ்வளோ சேல்ஸ். ஸோ இந்த மாதிரி என்னால் ரொம்ப ஈஸியாக என்னால் ஒரு மீட்டிங்கில் இதை சம்மரி பண்ணி சொல்ல முடியும். ஸோ இன்னுமே எனக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா எனக்கு இப்போ நான் கேட்டகரி எடுத்துடுறேன். எனக்கு ஐட்டமும் சொல்லு அப்படின்னா எனக்கு ஈஸ்ட்டில் இந்த ஐட்டம் எவ்வளோ 2020 சேல்ஸ் ஆச்சு, 2023 சேல்ஸ் ஆச்சு, 2024 சேல்ஸ் ஆச்சு, இப்படியும் நம்ம பார்க்க முடியும். சவுத்தில் எவ்வளோ, வெஸ்ட்டில் எவ்வளோ, அதுவும் ஒரு ஐட்டமாகவே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ எனக்கு ஐட்டம் வேண்டாம், கேட்டகரி தான் வேணும்னா கேட்டகரியும் இப்படியே வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த இயரில் இந்த கேட்டகரியில் எவ்வளோ ஆச்சு. ஸோ இது மாதிரி ஒரு விஷயமும் இல்லை எனக்கு இயர்ஸில் வேணாம், எனக்கு குவார்ட்டர்ஸில் கொடுங்க அப்படின்னு சொன்னால்
குவார்ட்டர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ இங்கே ரீஜியன் ஃபஸ்ட்டு நான் குவார்ட்டரை மேலே போட்டுக்கிறேன். ஸோ குவார்ட்டர் மேலே போடும்போது எனக்கு குவார்ட்டர் சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட் நான் இதை கேட்டகரி மாற்றிக்கிறேன். ஸோ இந்த குவார்ட்டரில் எனக்கு கிளாத்திங்கில் ஈஸ்ட் ரீஜனில் எவ்வளோ, நார்த் ரீஜனில் எவ்வளோ, சவுத் ரீஜனில் எவ்வளோ, வெஸ்ட் ரீஜன் எவ்வளோ, எலக்ட்ரானிக்ஸில் எப்படி. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேண்டுமானாலும் இதை மாற்றிக்கலாம். இப்போ ரீஜனை நான் மேலே போட்டுட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். இப்போ ரீஜனில் எனக்கு இந்த கேட்டகரியில் எவ்வளோ இது சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இன்னும் இதை எனக்கு கேட்டகரி தான் ஃபஸ்ட்டு வேணும். குவார்ட்டர் போனால் இந்த கேட்டகரி Q1, Q2, Q3, Q4ல் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. இதை நம்ம இன்னும் டிசைனாகவும் மாற்றலாம். இப்போ இதில் எனக்கு ஃபுல்லாக டேபிள்ஸு இதில் வேணும்னா அது இப்போ டேபிளாகவும் காட்டுறோம். இப்போ கிளாத்தில் இந்த குவார்ட்டரில் எனக்கு இவ்வளோ சேல்ஸ், இந்த குவார்ட்டரில் இந்த 4 இதில் ரீஜன் எவ்வளோ சேல்ஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையாகவும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த பிவோட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம இது கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாகவும் மாற்றிக்கலாம். இல்லை பிவோட் அனாலிசிஸில் வேறு ஏதாச்சும் பண்ணணும், எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா இந்த ப்ளஸ் பட்டன்லாம் வேண்டாம் தூக்கிடுங்க, எனக்கு எல்லாமே இந்த ஹெட்ரஸ் எதுவும் வேண்டாம், இல்லை ஃபீல்டு ஹெட்ரஸ் வேணும், இல்லை ஃபீல்டு லிஸ்ட் எனக்கு அதாவது இப்போ இங்கே கொடுத்துருந்தோம்ல சைடில் அந்த இது வேணும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி ஈச் அண்ட் எல்லா டீட்டெயிலையும் நம்மளால் இங்கேருந்து கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு தான் இந்த பிவோட் டேபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் ரொம்ப எளிமையாக எடுக்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இதை இன்னும் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும்னா இந்த ஐட்டம் வேணும், இந்த ஐட்டமில் எவ்வளோ சேல்ஸ் போயிருக்குன்னு வேணும், அது எந்தெந்த மந்த் அண்ட் இயரில் போயிருக்குன்னு வேணும். ஸோ இப்போ நான் மந்த் அண்ட் இயர் வேண்டாம், மந்த் அண்ட் இயர் நமக்கு கரெக்டாக அந்த டேட் ஃபார்மேட் இல்லாதால நமக்கு இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம். இப்போ இப்படி போட்டோன்னா நமக்கு 2020 இதுலேயும் நம்ம இன்னும் குவார்ட்டரில் எவ்வளோ, இந்த ஃபஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ, செகண்ட் குவார்ட்டரில் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ ஒரு குவார்ட்டரையும் நம்ம கிளியர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆப்ஷனும் ஈஸியாக கிடைக்கும். இப்போ இங்கே 2022ல் குவார்ட்டர் வைஸ், மந்த் வைஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இயர்லேருந்து குவார்ட்டர்லேருந்து மந்த் வைஸ். ஸோ இப்படியே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுலேயுமே 2023லேயும் உள்ளே போய்ட்டு ஸோ எல்லா இதில் 4 குவார்ட்டர்ஸ். ஸோ அடுத்தது 2025. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால் வெறும் ரொம்ப ஈஸியாக பார்த்துட முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த நம்ம பிவோட் டேபிள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேன்மேலும் இதை தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் ஆதரிங்க, இன்னும் நிறைய கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.